கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் ஏம்பலம் தொகுதி கிருமாம்பாக்கம் தனலட்சுமி நகரில் 10,470,000 ரூபாய் செலவில் தார் சாலை அமைத்தல். அதனைத் தொடர்ந்து அப்துல் கலாம் நகரில் 3,76,771 ரூபாய் செலவில் வடிகால் வாய்க்கால் அமைத்தல். 4,43,000 ரூபாய் செலவில் சிறிய பாலம் அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக ஏம்பலம் சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் சதாசிவம், என்ஆர் காங்கிரஸ் கட்சி பிரமுகர்கள், அந்தந்த பகுதியை சார்ந்த ஊர் பொதுமக்கள், பெரியோர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள் பலரும் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து மீன்வளத்துறை சார்பில் நரம்பை கிராமத்தில் 73,68,727 ரூபாய் செலவில் பல்நோக்கு கூடம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மீன்வளத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், நரம்பை கிராம பஞ்சாயத்தாளர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர். வெயிட் பண்ண ஒரு வெயிட் பண்ணலாம். ஓகேண்ணா. பாண்டிச்சேரி ரோலர் ஸ்கேட்டிங் அசோசியேஷன், ரோலர் ஸ்கேட்டிங் பெடரேஷன் ஆஃப் இந்தியாவுடன் இணைந்த அமைப்பாக கடந்த 13ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை பாண்டிச்சேரி லாஸ்பேட்டை அரசு ஸ்கேட்டிங் ரிங்கில் நடைபெற்ற ஸ்பீட் ஸ்கேட்டிங் டெவலப்மெண்ட் முகாம் வெற்றிகரமாக நடைபெற்றது. இந்த முகாம் இளம் ஸ்கேட்டர்களுக்கு ஒரு முக்கிய வாய்ப்பாக அமைந்தது. மாநில மற்றும் தேசிய அளவிலான விளையாட்டு வீரர்கள் இதில் பங்கேற்று இந்தியாவின் தலைமை பயிற்சியாளர் ஜூலியோ ரவாசியின் வழிகாட்டுதலின் கீழ் சிறப்பு பயிற்சிகளை பெற்றனர். 40க்கும் மேற்பட்ட ஸ்கேட்டர்கள் கலந்து கொண்ட இந்த முகாம் வேகம், சகிப்புத்தன்மை, ஒழுக்கம் மற்றும் போட்டி திறன்களை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்தியது. இந்த நிகழ்ச்சி மிகுந்த வெற்றியுடன் நிறைவடைந்து புதுச்சேரியில் ஸ்கேட்டிங் வளர்ச்சியில் ஒரு முக்கிய மைல்கல்லாக அமைந்தது. பாண்டிச்சேரி ரோலர் ஸ்கேட்டிங் அசோசியேஷன் இந்த முகாமை வெற்றிகரமாக நடத்த உதவிய ரோலர் ஸ்கேட்டிங் பெடரேஷன் ஆஃப் இந்தியா, பாண்டிச்சேரி அரசு மற்றும் பாண்டிச்சேரி விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் ஆகியோருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக அசோசியேஷன் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவருமான ராகுல் காந்தியின் பிறந்த நாள் விழா புதுச்சேரியின் பல்வேறு இடங்களில் கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக கிருமாம்பாக்கம் மெயின் ரோட்டில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமியின் தலைமையில் ராகுல் காந்தியின் பிறந்த நாளையொட்டி கேக் வெட்டி கொண்டாடினர். முன்னதாக புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸ் முன்னாள் செயல் தலைவர் விக்னேஷ் கந்தசாமி அனைவரையும் வரவேற்றார். தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் அன்னதானங்கள் வழங்கப்பட்டன. விழாவில் காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளர் பாலமுரளி, ஏம்பலம் தொகுதி இளைஞர் காங்கிரஸ் தலைவர் பாலாஜி, மூத்த நிர்வாகிகள் தணிகாசலம், கோவிந்தராசு நாயுடு, பிள்ளையார்குப்பம், துளுக்கானம் மற்றும் வட்டார இளைஞர் மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். பிறந்தநாள் கேக் வெட்டி சிறப்பாக கொண்டாடினர். தொடர்ந்து ராகுல் காந்தி வாழ்க, காங்கிரஸ் கட்சி வளர்க என கோஷங்களை எழுப்பி பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தனர். வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க 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 வாழ்கவே, வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே. ராகுல் காந்தி புதுச்சேரி
புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் முடிந்து 11 மீனவ கிராமங்களை சேர்ந்த 10,000 மீனவர்கள் 400க்கும் மேற்பட்ட விசை படகுகளில் காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து கடந்த 14ஆம் தேதி மாலை மீன்பிடி தொழிலுக்கு சென்றனர். இவர்களில் 200க்கும் மேற்பட்ட விசை படகுகள் ஆழ்கடலில் தங்கியிருந்து மீன்பிடித்துக் கொண்டு இன்று அதிகாலை காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்திற்கு கரை திரும்பினர். இதில் 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் முடிந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்று இன்று கரை திரும்பிய மீனவர்கள் தங்களது மீன்களை விற்பனைக்கு வைத்தனர். இதனை பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான வியாபாரிகள் வாங்கி சென்றனர். இந்த நிலையில் டீசல் விலை உயர்வால் மீன் விற்பனையில் போதிய லாபம் கிடைக்கவில்லை என்றும் அதிக அளவு நஷ்டம் ஏற்பட்டுள்ளதால் மத்திய மற்றும் மாநில அரசுகள் உடனடியாக தங்களுக்கு வழங்கும் டீசல் மானியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் காரைக்கால் மீன்பிடி துறைமுக விரிவாக்க பணியை உடனடியாக தொடங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அண்ணா திடல் விளையாட்டு மைதானத்தை சுற்றியுள்ள அண்ணா சாலை பகுதியில் உள்ள கடைகளுக்கான ஆணைகள் கடந்த தேர்தலுக்கு முன்பு முற்காலங்களில் கடை நடத்தியவர்களுக்கு வழங்கப்பட்டது. அந்த கடைகளின் சாவிகளை முதலமைச்சர் ரங்கசாமி, உருளையன்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கிற குப்புசாமி புதுச்சேரி சட்டப்பேரவையில் வழங்கினர். நிகழ்வில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் ஸ்ரீஜித் மற்றும் நகராட்சி வருவாய் அதிகாரி பிரபாகரன், வருவாய் அதிகாரி சிவா இளங்கோ மற்றும் அதிகாரிகளும் ஊழியர்களும் வியாபாரிகளும் கலந்து கொண்டனர். மேலும் கடைகளின் சாவிகளை பெற்றுக்கொண்ட வியாபாரிகள் முதல்வருக்கும் சட்டமன்ற உறுப்பினருக்கும் நன்றி தெரிவித்து சென்றனர். போய் சேரல அன்னையிலேருந்து ஹோட்டல் இன்னி வரைக்கும் வைக்கல. இவங்களாம் பரவாயில்ல, ஏதாவது ரோலக்ஸ்லாம் இடம் பிடிச்சி எங்கேயா வச்சுக்கிறாங்க. புதுச்சேரி கதிர்காமம் சொக்கநாதன்பேட்டையை சேர்ந்தவர் இதயகிரி. இவர் கோரிமேடு பகுதியில் நின்று கொண்டிருந்த போது குப்பை லாரி மோதியது. இதில் தூக்கி வீசப்பட்ட இதயகிரி பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து கோரிமேடு வடக்கு பகுதி போக்குவரத்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இறந்து போன இதயகிரிக்கு மனைவியும் கைக்குழந்தையும் இருப்பதால் அவருக்கு நஷ்ட ஈடு வழங்க கோரி இதயகிரி உடலை வாகனத்தில் எடுத்து வந்து வழுதாவூர் சாலையில் நிறுத்தி குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த கோரிமேடு காவல்துறையினர் மறியலில் ஈடுபட்டவர்களை கலைந்து போக செய்தனர். அப்போது அவர்கள் காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இது மோதலாக மாறியது. மறியலில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் அடித்து விரட்ட முயன்றனர். அப்போது உடலை ஏற்றி நின்ற வாகனம் முன்பு படுத்து காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த வடக்கு பகுதி கண்காணிப்பாளர் வம்சிதர் ரெட்டி போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். வாரமா நின்னுங்கறாயா ஐயா மனசாட்சியோட செயல்படு.
புதுச்சேரி பாட்டாளி மக்கள் கட்சியின் கிழக்கு மண்டல செயற்குழு கூட்டம் முதலியார்பேட்டை ராமலிங்க சுவாமி மடத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில அமைப்பாளர் கோபி என்கிற கோபாலகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் 15க்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதன்படி புதுச்சேரி மாநிலத்தில் 5வது முறையாக முதல்வராக தேர்வு செய்யப்பட்டுள்ள ரங்கசாமிக்கு பாராட்டு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து விவசாயிகளுக்கு 100% மானியத்தில் விதை மற்றும் இடுபொருட்களை வழங்க வேண்டும், விவசாயிகள் கடனை முழுவதுமாக ரத்து செய்ய வேண்டும், மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட கல்வி கடனை முழுவதுமாக ரத்து செய்ய வேண்டும், தமிழ்நாட்டை போலவே மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும், மின்துறையை தனியார் வசம் ஒப்படைக்க கூடாது, வறுமை கோட்டில் உள்ளவர்களுக்கு இலவச மின்சாரம் வழங்க வேண்டும் என்பன போன்ற 15 தீர்மானங்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்தில் துணைத் தலைவர்கள் சத்யா, ராஜாராம், முருகன், ரவி, செயற்குழு உறுப்பினர் துரைக்கண்ணு, மகளிரணி தலைவி ஏபெல், கிழக்கு மண்டல மகளிரணி தலைவி சஜிதா கோபாலகிருஷ்ணன், துணைத் தலைவி தேவி ஆறுமுகம், மகளிரணி செயலாளர் தேன்மொழி அன்பழகன் ஆகியோர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கிழக்கு மண்டலத்தில் மாநில துணைத் தலைவர் புதுச்சேரியில் நாளுக்கு நாள் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக நகர பகுதியில் உள்ள அண்ணா சிலை சதுக்கம், இந்திரா காந்தி சிலை, ராஜீவ்காந்தி சிலை, சிவாஜி சிலை, காமராஜர் சிலை, மரப்பாலம், மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சிக்னல்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஒவ்வொரு சிக்னலிலும் வருகின்ற இருசக்கர வாகனங்கள் மற்றும் பேருந்துகள் இடதுபுறமாக திரும்பி செல்வதற்கு வழிவகைகள் செய்யப்பட்டுள்ளது. ஆனால் சில நேரங்களில் இடதுபுறம் திரும்பி செல்லும் வாகனங்களுக்கு வழிவிடாமல் சிக்னலில் நிற்கும் வாகன ஓட்டிகள் சாலையை அடைத்துக் கொண்டு நிற்பதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் மற்றும் வாகன ஓட்டிகளுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டு வந்தது. மேலும் போக்குவரத்து நெரிசலை சரி செய்ய காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்த நிலையில் ராஜீவ்காந்தி சிலை சதுக்கம் சிக்னலில் இடதுபுறமாக வாகனங்கள் திரும்பி செல்லும் வகையில் இரவு நேரம் மற்றும் பகலில் ஒளிரும் பிளாஸ்டிக்கிலான தடுப்பு கட்டைகள் அமைக்கும் பணி நடைபெற்றது. போக்குவரத்து ஆய்வாளர் வேலையின் தலைமையில் நடைபெற்ற பணியில் போக்குவரத்து காவல்துறையினர் மற்றும் ஊழியர்கள் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பொதுமக்கள் நலன் கருதி ஒளிரும் தடுப்பு கட்டைகளை அமைத்தனர். காவல்துறையினரின் இந்த செயல் பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது.